பொங்கல் கிளீனிங் ஒர்க் பார்ட் 6 தான் இப்போ பார்க்குறீங்க. நம்மளோட பூஜை ரூம் கொஞ்சம் பெருசு தான். நம்ம அடிக்கடி வந்து வாரத்தில் 2 நாள் வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி வைக்கிறனால பெருசாக வந்து குப்பையெல்லாம் எதுவும் இல்லை. அப்போ வந்து கோமாதாவும் பசுமாடும் வந்துட்டாங்க, அதே மாதிரி காளமாடும் வந்துச்சு. ஸோ 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் வச்சு அதில் அந்த கருப்பழகி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. செவல மாடும் கண்ணுக்குட்டியும் ஏமாந்துருச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப போய் பழத்தை எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் விளக்கேற்றி கார்னரில் முதல்ல ஏற்றிட்டு இருப்பேன், அதனால் வந்து ரொம்ப கருப்பாயிடுச்சு. இப்போ நாங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கலான் இருக்கோம். ஸோ அதை அடிக்கும்போது நம்ம நல்லா வந்து நீட்டாக இனிமேல் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இருக்கோம். இது வந்து கான்ட்ராக்டில் வந்து அடித்தனால அவங்க வந்து சரியாக வந்து பெயிண்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக அடிக்கல. 3 வருஷம் தான் கொடுத்துருந்தாங்க. 3 வருஷத்தில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரண்டி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதுவும் வந்து ஷேடோ வந்து போய் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம அடுத்த தடவை பெயிண்ட் அடிக்கும் போது எப்படி வந்து வெளியே நம்ம வீட்டுக்கு வந்து 2 மாதம் 3 மாதம் முன்னாடி பெயிண்ட் அடிச்சிருந்தோம். ஸோ அது மாதிரி வந்து இதுக்கும் நல்லபடியாக ஒரு 6 வருஷம் 10 வருஷம் வர மாதிரி அடித்து வச்சிடலாம் இன்டீரியரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பெல்லாம் வந்து அப்போ தான் வந்து கரெக்டாக சரி பண்ண முடியும். அதே மாதிரி மேலே இருக்க நாகத்துக்கு அப்புறம் சூளம் வேல் இதுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணணும். இது எல்லாமே நாங்கள் வந்து யோசிச்சுட்ருக்கோம். ஒவ்வொன்றா வந்து செலவு அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பிளான் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பூஜை ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாமானையும் எடுத்துகிட்டு ரொம்ப ஒரு டீப் க்ளீனாக வந்து பண்ணியாச்சு. ஃபோட்டோஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. நல்லா கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷெல்ஃப் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டடை அடித்து கூட்டி விட்டுட்டேன். ஸோ நம்ம வந்து டெய்லியுமே பூஜை பண்ணுறோம், டெய்லி விளக்கேற்றுறனால எப்போவுமே சுத்தமாக இருக்கணுங்கிறனால அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணுறனால நமக்கு வந்து பெருசாக தெரிஞ்சுக்காது இந்த வேலை. ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலையும் கூட. அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பச்சை கற்பூரம் போட்டு பூஜை ரூம் மட்டும் அந்த ஷெல்ஃபு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இப்படி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். அப்போ கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும், ரொம்ப வந்து நல்லா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைபாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஈர துணி வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா காஞ்சிரும். நான் வந்து இப்போ எதுவுமே கோலம் எதுவுமே போடலை. நான் போகி அன்னைக்கு தான் எல்லாம் போடலான் இருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்ரீசக்கரம் பற்றி கேட்டிருந்தாங்க. அந்த பெருமாள் ஃபோட்டோவுக்கு கீழே வந்து வெள்ளியில் வந்து இருக்குதுங்களா ஃப்ரேமு, அதை பற்றி ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது நாங்கள் வந்து அதில் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், நாகமணி தேவி அம்மன், அதுக்கப்புறம் வந்து நவகிரகங்கள் எல்லாமே வந்து அதில் வந்து ஆவாகனம் செஞ்சு கோவிலில் வந்து ஒருத்தவங்க மூலமாக செய்ய சொல்லி அவங்க பூஜையில் வச்சு நாங்கள் நாகமணி கோவிலில் பூஜையில் வச்சு தான் நாங்கள் வந்து வாங்கினோம். அந்த மாதிரி ப்ராப்பராக வாங்குறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து நம்ம எப்படி வந்து வெள்ளி செவ்வாயெல்லாம் சூடம் சாம்பாரெல்லாம் காமிக்கிறோமோ அதே மாதிரி எல்லா தெய்வங்களுக்கும் காமிக்கும் போது அவங்களுக்கும் காமிச்சிக்கலாம். பால் வந்து நம்ம காமனாக ஒரு தெய்வத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வைப்போம் இல்லையா, அப்போ வந்து அவங்களுக்கும் நெய்வேத்தியம் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி கன்னி தெய்வம் அந்த ரேக்கையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அந்த பூஜை ரூம் வெசல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நாளைக்கு தான் வந்து சுத்தம் பண்ணணும். நீங்கள்லாம் எல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கமெண்ட்டில்